உங்களோட சொந்த பணத்தை யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்தவன்கிட்ட போய் கெஞ்சி நிற்கிங்களே, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்லையா? நாங்கள் இப்போ அடுத்தவன்கிட்ட போய் கெஞ்சி நின்று கேட்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் நடிக்கிற விஷயத்தில் அக்கௌண்ட் வச்சுருங்கன்னு, பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருங்கன்னு, அப்போ அதுதான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. உங்களோட சொந்த பணத்தை இவங்கள்ட்ட கொடுத்து போட்டு, அதுக்கு பிறகு அந்த பணம் சம்மந்தமாக நீங்கள் என்ன செய்கிறேன்னாலும் இவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு தான் நிற்கிங்க. வெக்கம் இல்லையா? இதுக்கு நல்ல உதாரணம் தான் இந்த ஃபோட்டோ. இந்த பேங்குங்கிற கன்செப்ட் உருவாக்கப்பட்டது உங்களோட பணத்தை பாதுகாப்பாக வைக்கங்கிற ஒரு பொய்யொன்றுக்கு மேலே தான். ஆனால் அதுக்கு பின்னால் அவங்க நிறைய பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்று சொல்கிறேன். முதலாவது, நீங்கள் பேங்க்கில் வைக்கிற பணம் ஒன்றும் பேங்க்கிட்ட இல்லை. அதோட பேர் தான் ஃப்ராக்ஷனல் பேங்கிங் சிஸ்டம். இட் மீன்ஸ் அவங்களோட பேங்க்கில் எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதில் ஜஸ்ட் 10% பணத்தை மட்டும் பேங்க்கில் வச்சுட்டு மிச்சம் 90% பணத்தை அவங்களோட அப்பம் வீட்டு பணம் மாதிரி செலவழிக்கலாம். அது ஆக்களுக்கு லோன் கொடுக்கலாம், அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், அவங்க என்ன வேணுனாலும் செய்யலாம், அவங்க ஃபுல் ஃபண்ட் பண்ணலாம். அதுக்கு முதல் நீங்கள் பணம்னு சொல்லி கவர்மெண்ட் உங்களுக்கு தார அந்த பேப்பர் இதுதானே, அது முதலாவது ஒரு போலியான விஷயம் உண்டு. பேப்பரில் எந்த விதமான பேக்கிங்கும் இல்லாமல் பிரிண்ட் அடித்து தள்ளி தாரானுகள். அது அடுத்த ஜோக், அது சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். ஓகே, அது வேறு டாபிக். சரி, அப்படித்தான் பச்சை பொய்க்கு பேப்பரை எந்த விதமான பேக்கப்பும் இல்லாமல் சும்மா பொய்க்கு தாரானுகள்னு சொன்னாலும் அதையும் கொண்டு போய் இவன்கிட்ட கொடுத்து போட்டு அதுக்கும் கெஞ்சி தர்றீங்களே. சரி, அதையும் விடுவோமே. உங்களோட பணத்தை அவங்க எடுத்து ஃபுல் ஃபண்ட் ஒன்று பண்ணுறாங்க. சரி, அதையும் விடு. ஆனால் உங்களோட பணத்தை நீங்கள் விட்ரோ பண்ண போனீங்கன்னு சொன்னால், எனத்துக்கு விட்ரோ பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு 4 கேள்வி, ஒரு பெரிய அளவில் அமௌண்ட் ஒன்றை நீங்கள் விட்ரோ பண்ண போனீங்கன்னு சொன்னால், யார் அப்பம் விட்டு பணத்துக்கு அவங்க கேள்வி வைக்காங்க? உங்களோட பணம், ரைட்? உங்களோட பணத்தை நீங்கள் எப்போ வேணாலும் விட்ரோ பண்ணலாம். ஆனால் அவங்க கேட்பாங்க, என்னத்துக்கு நீங்கள் விட்ரோ பண்ணுறீங்க? என்ன உங்கள் அப்பம் விட்டு பணமா? ரெண்டாவது, விட்ரோ பண்ணக்குள்ள விட்ரோவல் சார்ஜ். யார வீட்டு பணம்? உங்களோட பணம். மூணாவது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஆளுக்கு நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஃபீஸ். எதுக்கு? உங்களோட பணத்துக்கு. வெக்கம் இல்லாமல் கொடுத்து தானே இருங்க நீங்கள் எல்லோரும். அதாவது பிரச்சனை இல்லை. அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பணம் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் ஆயிருக்கும்னு சொன்னால் அதை இது செஞ்சோடு என்ன ஃப்ரீஸ் பண்ணி போட்டு, எனத்துக்காக நீங்கள் இவ்வளோ பணத்தை அனுப்பினீங்க, அது ஏன் நீங்கள் அனுப்பலாம்? அவர் உங்களுக்கு தெரியுமா? என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க நீங்கள்? அதை கேட்குறதுக்கு நீ யாரான்னு சொல்லி நம்ம யாருமே கேட்குறதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கேன். ஒரு தரம் இப்படி தான் எனக்கு முதல்ல யூடியூப்ல இருந்து ஒரு $100 முதலாவது இன்கம்மை நான் தெரியாமல் இலங்கையில் இருக்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் விட்டு போட்டால் நான் தூங்கிட்டு இருக்கேன். காலையில் ஒரு 10 மணி என்னையோ பேங்க் மேனேஜர் ஹோல் எடுக்காங்க. உங்களுக்கு இப்படி ஒரு வெளிநாட்டில் இருந்து யூஎஸ்ல இருந்து பணம் கொண்டு வந்திருக்கு, என்ன வழக்கம்? அது எனக்கு யூடியூப் சேனலில் இருந்து வந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு நான் ஒன்றுமில்லை, எங்கேருந்து நாங்கள் விசாரிக்கோம். அதுக்கப்புறம் நான் பேங்கை போய் செக் பண்ணால் $100 $20-30 ஏதோ சரியாக ஞாபகம் இல்லை. களவெடுத்துட்டு மிச்ச பேலன்ஸை போட்டிருக்காங்க. யாரை விட்டு பணம்? நான் ராப்பெல்லாம் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு அதில் இருந்து எப்பயோ அது எவ்வளோ வீடியோஸ் எல்லாம் போய் அது எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு ஒரு $100 ஒன்று எடுத்தால் அதை நோகாமல் இருந்துக்கிட்டு களவெடுக்கான எப்படி வேலை? அப்போ இது ஸ்கேம்னு இல்லாமல் என்னென்னு சொல்கிறதெல்லாம். அடுத்து குறிப்பிட்ட பேலன்ஸ் ஒன்று அவங்களோட இதில் அக்கௌண்ட் ஒன்று திறந்தால் குறிப்பிட்ட பேலன்ஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணாடி அதுக்கு ஒரு ஃபீஸ். உங்களுக்கு உண்மையாக இந்த ஸ்கேமில் இருந்த ஒரு வேக்கப் கால் ஒன்று வேணும்னு சொன்னால் இதை வாய்ச்சி பாருங்கள். ஓகே, 1971 இருந்து இவனை பிரிண்ட் பண்ணுற $, பிரிண்ட் பண்ணுற எந்த விதமான $க்கும் பேக்கப்பில் கோல்டு இல்லை. அதுக்கு முதல்லலாம் எவ்வளோக்கு மணியை பிரிண்ட் பண்ணாலும் அவ்வளோக்கு கோல்டு அவங்களோட ட்ரெஷரில் இருக்கும். 1971 அதெல்லாம் தேவையில்லை, எனத்துக்கு நம்ம சும்மா கோல்டை வச்சுட்டு சும்மா பிரிண்ட் அடிச்சு கொடுப்போமே, நம்மளோட பொதுமக்கள் மடையனு தானேன்னு சொல்லி பிரிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க இவ்வளோ காலத்துக்கு. அதனால தான் நம்மளால் போன வருஷம் வாங்கின பொருளை இந்த வருஷம் அதே அமௌண்ட்டுக்கு வாங்கி எழுதில்லை. இது அதை விட குறைஞ்ச அளவான அமௌண்ட் பொருளை தான் நம்ம அடுத்த வருஷம் வாங்கலாம். நம்ம சொல்லுவோம் விலை கூடுன்னு. விலை ஒரு காலமும் கூட இல்லை. பச்சை பேப்பரை பிரிண்ட் அடித்து நம்மளோட பணத்தோட பெருமதியை குறைச்சிட்டு போகிறாங்க. நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு நம்மளோட டைம் இன்வெஸ்ட் பண்ணி, நம்மளோட நாலேஜ் இன்வெஸ்ட் பண்ணி, நம்மளோட ஸ்கில்லை இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிற உழைப்புக்கு அவனுக்கு தார ஊதியம் என்னன்னு சொன்னால் வெறும் பேப்பர், எந்த விதமான பேக்கப்பும் இல்லாத பேப்பர். நீங்கள் நினைக்கலாம் அது $, நாங்கள் ஸ்ரீலங்காவில் எங்கள்கிட்ட LKR எங்கள்கிட்ட INRன்னு சொல்லி நினைக்கலாம். ஓகே, ஸ்ரீலங்காவின் LKR INR எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட போதிய அளவான தங்கம் இல்லாததால் $, பேக்கப் பண்ணி அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க. சில நேரம் அதுவும் பேக்கப் பண்ணுறதில்ல. இப்போ $, கோல்டை பேக்கப் பண்ணி அவங்க பிரிண்ட் பண்ணதால் நம்ம $, வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் ஒன்று உள்ளுக்கு நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, அதனால தான் நீங்கள் உங்களோட பேப்பர் கரன்சியை இது மாதிரியான இந்த பேங்க்ஸுன்ற பேரில் நடத்துகிற இந்த கம்பெனிகளில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணுன்னா ஏன் உங்களுக்கு போக வருஷங்கள் மூவாக என்னால் ரெண்ட் கூட அஃபோர்ட் பண்ண இல்லைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதுக்கெல்லாம் சொல்யூஷனாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிட்காயின். பார்த்தீங்கன்னு சொன்னால் நினச்ச மாதிரி இவங்க பிரிண்ட் அடிக்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணி சப்ளை அதிகரிக்க முடியாது.
தேர்ட் பார்ட்டிகள் வந்து கண்ட்ரோல் பண்ண இயலாது, சென்சர் பண்ண இயலாது. உலகம் பூரா எப்போ வேணுனாலும் யாருக்கு வேணுனாலும் எவ்வளோ பிட்காயின் வேணுனாலும் நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். யாரும் எந்த விதமான கொஷனும் கேட்க முடியாது. ஃபீஸு ஒரு எத்தனை $1 million நீங்கள் அனுப்பினாலும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு $2-3 தான் போகும். அதே இது நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் முதலாவது உடனும் அவனால் அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அப்படி விட்டாலும் அதில் 1% 2% சொல்லி கலவெடுத்துருவானு. ப்ளஸ் இது ஃபிக்ஸ் சப்ளைங்கிறதால டிமாண்ட் கூட்டிகிட்டு போகுது, சப்ளை ஃபிக்ஸ்டுங்கிறதால இதை பெறுமதி கூட்டிகிட்டு போகுது. இன்றைக்கி ஒரு பிட்காயின் பெறுமதி $100,000 இந்த வீடியோவை மேக் பண்ணுற டைமுக்கு எவரேஜாக. இன்னொரு ஜோக் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்மளோட சொந்த பணத்தில் ஏதாவது தேவையான செய்யணும், நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும், வித்ட்ராவல் செய்கிறதுக்கு அவங்களோட பேங்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வாரத்தில் 5 நாள் அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் திறந்து வச்சுருப்பாங்க. ஓகே, அவங்களோட கடையை திறந்து வச்சுருப்பாங்க. அந்த டைமில் தான் நீங்கள் முக்கியமான வேலைகளை செய்யணும். ஆனால் பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 அவங்களுக்கு நினச்ச டைமுக்கும் நினச்ச விஷயத்தை செஞ்சு கொள்ளலாம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து சொல்லணுன்றோன்னா, எந்த கம்பெனி பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு ஃபேமஸான ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் பேங்க் ஒன்றில் இருக்குது. ஒருக்கா என்ன பண்ணிட்டேன், நான் என் செக்யூரிட்டி கொஷனை மறந்து வைத்தேன். ஸோ செக்யூரிட்டி கொஷனை மறக்கையும் அந்த செக்யூரிட்டி கொஷனை ரீசெட் பண்ணுறதுக்கு என்ன வர சொன்னாங்க. நான் சொன்னேன் நான் கனடாவில் இருக்கேன், வரையலாண்டுள்ளையும். அப்போ ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கேட்டாங்க. நான் லெட்டரெல்லாம் வடிவம் எல்லாத்தையும் எழுதி அனுப்பிட்டேன். எழுதி அனுப்பி அங்கே போய் அந்த லொக்கை எடுக்கிறதுக்கு அந்த பேங்க்கில் வேலை செய்கிற மேனேஜருக்கு எப்படி அது செய்கிறேன்னு தெரியாது. ஸோ தெரியாததால் என்ன சொன்னாங்கன்னா செக் எழுதித்தாங்க, நாங்கள் உங்களோட அது கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று செக் எழுதித்தாங்க, அந்த அமௌண்ட்டை நீங்கள் வெளியால் எடுங்க, அது என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியான்னு சொல்லி ஒரு சாதி என்ன சின்ன பிள்ளை 5ஆம் ஆண்டு பிள்ளை அதிக்கிற மாதிரி அந்த பேங்க் மேனேஜரை என்கிட்ட கழிச்சாங்க. அப்படி செக் எழுதியெல்லாம் ஏன்னா செக் புக்கு என்கிட்ட இருக்குது, கனடாவில் இருக்குது, நான் வந்து செய்யணுன்னா அப்போ நீங்கள் வந்தது பிறகு காசு எடுப்போம் சொல்லி லேசாக சொல்லி போட்டு அவங்க வேலையை பார்க்காங்க. அந்த அளவுக்கு தான் இவங்கட பொடுவோக்குத்தனம் இருக்குது. ஓகே, இது ஒரு சின்ன உதாரணம். ஓகே, எந்த பணத்தை என்ன எடுக்கிறதுக்கு நான் இப்போ $1,800 $1,900 ஸ்பெண்ட் பண்ணி 2 நாள் ட்ராவல் பண்ணி என்ன பேங்க் அவங்களோட பேங்குக்கு போய் என்ன பணத்தை எடுத்துகிட்டு நான் திரும்ப கனடாக்கு வரணுமா? இதை மாதிரி ஒரு ஜோக் நீங்கள் எங்கேயாவது கேள்வி பண்ணுறீங்களா? இந்த ஸ்கேமை நடத்துகிற ஸ்கேமர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்கள சொல்கிறேன், இவங்க இந்த ஸ்கேமை கனகாலமாக நடத்திட்டு இருக்காங்க. இந்த பிட்காயின் வந்ததுக்கு பிறகு இந்த ஸ்கேமு இந்த நடத்துகிறதுல பெரிய பிரச்சனை வந்து இப்போ பிட்காயின் வரதுக்கு முதல் இதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு. ஓகே, இவங்களோட ஹாலில் தான் போய் விழுந்தாகணும். நம்மளோட சொந்த பணத்தை நம்ம பாய்க்கிறதுக்கு இவங்களோட ஹாலில் விழுந்துருக்கணும். ஓகே, ஆனால் இப்போ பிட்காயின் வந்ததுக்கு பிறகு இவங்களோட இந்த ஸ்கேமை கண்டினியூஸாக செய்ய முடியாமல் போகிறதால இப்போ கடும் பிரச்சனையில் இருக்காங்க. ஸோ முதலாவது உங்களோட சொந்த பணத்தை இது மாதிரி ஃபேக் பேப்பர் கரன்சியில் சேவ் பண்ணுறதை முதல்ல அது நிப்பாட்டுங்க. 2வது, அப்படி உங்களுடைய சொந்த பணத்தை ஒரு அன்றாட தேவைகளுக்கு வச்சிருக்கிறேன்ட்டு சொன்னாலும் இதை மாதிரி இந்த கள்ள கம்பெனிகளில், அதாவது என்ன ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியான கள்ள கம்பெனிகளில் போய் உங்களோட பணத்தை நீங்கள் போட்டு உங்களோட பணத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு இவங்கள்ட்ட கெஞ்சி தெரியாமல் உங்களோட பணத்தை வெலுவபிளான ரிலையபிளான யாராலையுமே ஹேக் பண்ண முடியாத எந்த விதமான மிடில் மேனும் இல்லாமல் ரன் ஆகிற இண்டிபெண்ட் நெட்வொர்க்கான பிட்காயினில் சேவ் பண்ணி உங்களோட வெல்த்தை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் பிட்காயினில் சேவ் பண்ணுறதால உங்களோட அசெட்டும் க்ரோ ஆகும், உங்களோட பணத்தோட பெறுமதியும் லாங் டைமுக்கு கூட்டிகிட்டு போகும். 2வது, நீங்கள் எவ்வளோ பிட்காயின் வச்சிங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லாத வரைக்கும் யாரும் தெரிய மாட்டேங்கி. ப்ளஸ் நீங்கள் உங்களோட பணத்தை இன்னொரு ஆளுக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் இவங்களை மாதிரி ஆக்கள்கிட்ட போய் கெஞ்சிட்டு நீங்கள் தேவையில்ல. ஓகே, ஏன் இது சேஃபான நெட்வொர்க் சொன்னால், இந்த பிட்காயின் உருவாகி 16 வருஷமாவது இன்னும் ஒரு ஆளால் கூட இந்த பிட்காயின் நெட்வொர்க்கை ஹேக் பண்ண முடியலை. இதை சொன்ன உடனே கொஞ்சம் பூமர் அங்கிள்ஸ் வந்து இருந்துக்கிட்டு விரட்டும் குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து இப்போ வரைக்கும் உங்களோட பிட்காயினுக்கு ஜோக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, பிட்காயின் ப்ரைவேட் கீ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பிட்காயின் ப்ரைவேட் கீ. ஓகே, கம்பெனியோட பேங்க் கம்பெனியோட ப்ரைவேட் கீ இது. ஓகே, இதுதான் உங்களோட பாஸ்வேர்டு. அப்போ அங்கிள்ஸ், இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து இதை ஹேக் பண்ணுறது குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு ஈஸியாக இல்லை இதை ஹேக் பண்ணுறதுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு ஈஸியாக? ஓகே, முதலாவது குவாண்டம் கம்ப்யூட்டர் இதை ஹேக் பண்ணுற அளவுக்கு பவர் வாரன்னு சொன்னால் எத்தனையோ வருஷம் எடுக்கும். இப்போ இவங்க க்ரியேட் பண்ணின குவாண்டம் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு அதாவது 100ல் ஒரு பங்கை கூட ஹேக் பண்ணுற அளவுக்கு இன்னும் அவங்க விருத்தி அடையலை. ஓகே, ஸ்டில் அவங்க இந்த ஃபுல் பிட்காயின் ஹேக் பண்ணுற அளவுக்கு அவங்க உருவாகினாங்கன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற எதுவுமே சேஃப் இல்லை. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து, உங்களோட சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர்லேருந்து, உங்களோட கிரெடிட் கார்டிலேருந்து ஒன்றுமே சேஃப் இல்லை. ஓகே, ஸோ இது இவ்வளோ பெரிய கீ ஹேக் ஆகணும், உலகத்திலே சேஃபஸ்டான நெட்வொர்க் பிட்காயின் இது ஹேக் ஆகணுன்னா வேறு எதுவுமே சேஃப் இல்லை. அதனால் அதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே,
அடுத்தது ஹேஷிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது தெரிஞ்சுக்கின்னு சொன்னால் ஏன் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸால் இதை ஹேக் பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வழங்கும். பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் பிட்காயின் சம்மந்தமாக எல்லா டீட்டெயில்ஸையும் போட்டிருக்கிறேன். 100% ஃப்ரீ. அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் ஏன் உங்களுக்கு அந்த சிஸ்டம் தேவைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் இன்னும் இவங்களை நம்புறே இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.